மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்திர வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள். ஏனென்றால் இந்த புரட்டாசி 15 நாட்களும் ஐப்பசி 15 நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம். ஆக இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம்? நவராத்திரி விழா, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, தீபாவளி பண்டிகை. இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம். அப்போ அந்த பணமெல்லாம் கையில் வேணும் உங்களுக்கு. அதை கொட்டி தருகின்ற பணம், பதவி, செல்வம், சொத்துக்கள் அனைத்தும் கொட்டி தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள். உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் கொட்டி தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம், பதவி, நல்ல செல்வம், நல்ல புகழ், முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம். எப்படியே கொட்ட போகுது? கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும். செல்வங்கள் கொட்டி தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது. அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன். உங்களுடைய சிரமங்கள் என்ன? பொருளாதார பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள். இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை திறமையான ஆளுக்கு. திருமணம் கைகூடி வருது, பணம் இல்லை, வரப்போகுது. ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடை சொல்றாங்க, பணம் வந்துடும் கைக்கு. சொத்து முடிக்கணும். ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்க, பணம் பத்தல, பணம் வந்து சேர்ந்துடும். தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு. எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு. அற்புதமா நடந்துட்டு இருக்கு. பணம் தான் பற்றாக்குறை. பணம் வந்து கொட்டு போதுங்கய்யா. இது வெறும் வார்த்தைக்கு அல்ல. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல செல்வங்கள், பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள். ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் 180% அத்தனை பேருக்கு அப்படியே நடக்க போறது. இதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை 1/10/2025 முதல் அக்டோபர் மாத பலன்கள் 1/10/2025 முதல் 31/10/2025 வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பலன்கள். ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள். குரு உச்சம் பெற்று மாறுகிறார். குரு 8/10/2020 உச்சம் பெற்று மாறுறார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, செவ்வாய் மாற்றம். இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன். யாருக்கு என்னென்ன யோகங்கள், எப்படிப்பட்ட உயர்வுகள், எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள், உங்கள் யோகங்கள் என்ன, உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் விலகப் போகின்றது, என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது,
இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன, உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெல்ல தெளிவாக பார்க்க போகின்றோம். ஆனால் அனைத்து மக்களே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இது வந்து பொது பலன். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்டவர் எழுதியிருக்கார். அப்போ ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காமல் இருந்தால் அதுக்கு தசாபுத்தி தான் காரணம். நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள். அப்போ அது எப்போ சரியாகுன்றது நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார். நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் ஒன்று இருக்கு, ஒரு விடிவு காலம் ஒன்று இருக்கு, ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்மன் நிச்சயமாக எழுதியிருப்பார். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அக்டோபர் மாத பலன்கள் அதிரடியாக 4 கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு ஒரு சரியான நேரம். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் அத்தனையும் சந்தித்தவர்கள். அத்தனை பிரச்சனைகள், ஒவ்வொரு மாற்றங்கள், ஒவ்வொரு முன்னேற்றங்கள், நிவர்த்திகள் அடையக்கூடிய 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள். நல்ல கவனிங்க. ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் கிரகங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு மாறுது, அதற்குரிய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கான யோகங்கள் இங்கே வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக இந்த அக்டோபர் மாத ஆரம்பத்திலே 1/10/2025 அன்று புதனாகப்பட்டவன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஆக உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், வேலை இழப்பு, வேலை பெறுவது, வேலை இழப்பு, இன்னொரு வேலை, ஒரு வேலை இழந்து இன்னொரு வேலையை பெறுவது. புரிஞ்சுட்டீங்களா? உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. ஒரு செய்கிற தொழிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கணும், அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அதனால் பல யோகங்களை அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக முதல் பயிற்சி. அடுத்ததாக 2வது பயிற்சி, அதாவது 8/10/2025 குரு பகவானுடைய ஒரு குட்டி பயிற்சி, அதிச்சார பயிற்சி அதுக்கு பேர். அப்ப உங்க ராசிக்கு அதிபதியும் உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் போய் எங்க உட்கார்றாரு? அட்டமஸ்தானம். அட்டமஸ்தானத்தில் உட்கார 8ஆம் இடத்துல உட்கார்றாரு. 8ஆம் இடம் என்பது பணபரஸ்தானம். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடம் இல்லைங்க, குரு பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்றார். எங்களுக்கு நல்ல யோகம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம். பொதுவாக தனுசு ராசிக்கு, தனுசு லக்னமாக இருந்தாலும் தனுசு ராசியாக இருந்தாலும் 4ஆம் இடம் கேந்திர தோஷம். அந்த 4ஆம் இடத்துக்குரிய கேந்திர தோஷம் பெற்ற, அதாவது உபய லக்னமான தனுசு ராசிக்கு அதன் அதிபதி 4ஆம் இடமான அந்த 4ஆம் இடமாகவே கேந்திர தோஷம் ஏற்படுகின்றது. அந்த கேந்திர தோஷம் ஏற்பட்டவன் 8ஆம் இடத்துல போய் கெட்டு விட்டால், 8ஆம் இடத்துக்கு போச்சு அந்த தோஷம் நீங்கி யோகத்தை கொடுத்துரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக 8ஆம் இடம் பணபரஸ்தானம். ஒரு பணபரஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடமான, அதாவது அங்கிருந்து நேர உச்சம் பெற்று எங்க பார்க்கிறாரு? உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப புதிய வியாபாரம், புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, புதிய உத்தியோகம், புதிய திருமண வாழ்க்கை என்று எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிரடி யோகம், அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லலாம். சரிங்களா? அடுத்து இந்த குரு பயிற்சியால அப்போ வருமானங்கள், பொருளாதாரங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து 10/10/2025 இதுல சுக்கிரன் 6/11 அதிபதியாகி
உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்றார். இந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த 6ஆம் இடம் வந்து 10ஆம் இடத்துல இருந்தால் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், அதை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் உத்தியோகம், மிகப்பெரிய உத்தியோகம் பணிபுரியக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், ஆணையிடும் அதிகாரத்தில் இருப்பவர்கள், அவர்கள் அனைவருக்குமே உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அது நன்றாகவும் இருக்கும், கவலைப்படாதீங்க. இந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி உங்களுக்கு தனுசுக்கு 10ஆம் இடத்துக்கு வருவது, 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வருவது உத்தியோக மாற்றம் உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதனால் பல நன்மைகள் ஏற்படும். உத்தியோக மாற்றமே ஏதோ ஒரு தேவையில்லாத அவச்சொல், பெண்களால் பிரச்சனைகள், ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே மாதிரி ஒரு பெண்ணால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதன் மூலம் நமக்கு இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம் தன்னை போல அமையும். சரிங்களா? நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும். அடுத்ததாக 3 பயிற்சியை பார்த்துட்டோம். புதனுடைய இந்த மாதம் தொடங்கும் போதே புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். உங்கள் தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு புதன் இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்துடுறார். புதனாகப்பட்ட 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ அதுவும் இடம் மாற்றத்தை சொல்லுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததாக அடுத்த பயிற்சி வந்து குரு பயிற்சி, 2வது பயிற்சி, 3வது சுக்கிர பயிற்சி, அடுத்து 4வதாக ஆக தனுசு ராசிக்கு அதிபதியே வலிமை பெற்றிருக்கக்கூடிய, தனுசு ராசிக்கு அதிபதியே வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு அட்டமஸ்தானத்தில் ஒரு தோஷம் பெற்ற கிரகம், கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் அமைந்திருக்கின்ற ஒரு மாபெரும் பயிற்சியாக இந்த குரு அதிச்சார பயிற்சி அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக தனுசு ராசி நேயர்களே, இது வந்து பொதுவான பலன், சிறப்பான அம்சங்களோடு 4 கிரக பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகின்ற மிகப்பெரிய யோகத்தை தருகின்ற, மிகப்பெரிய பதவி யோகத்தையும் செல்வ யோகத்தையும் சொத்து யோகத்தையும் தரக்கூடிய, வருமானங்கள், செல்வங்கள், வருமானங்கள், நல்ல சுகபோக வாழ்வை தரக்கூடிய அனைத்து யோகங்களும் 4 கிரக பயிற்சியினால் நிச்சயமாக 4 திக்குகளில் இருந்து வருமானங்கள் ஏற்படும், நல்ல யோகங்கள் ஏற்படும். இது பொது பலன். கண்டிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட கவலைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள், நீண்ட நாள் உங்களுக்கு நடக்காத காரியங்கள், திருமணம் நடக்கவில்லை, திருமணம் நடக்கலை, கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, தொழில் பாதிப்பு, வியாபார பாதிப்பு, உத்தியோகத்தில் பிரச்சனைகள், இப்படி ஏதாவது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். இது வந்து 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருன்றது நடக்காது, உங்களுக்கு தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது கோளாறுகள், மோசமான தசாபதிகள் நடந்தால் இந்த பலன்கள் நிச்சயமாக தடப்படும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் வாழ்க்கையை தெளிவுபடுத்திக்கலாம், திருப்தியாக நல்ல ஒரு நிவர்த்தி பண்ணி நல்ல வாழ்க்கை, சிறந்த யோகங்களை நீங்கள் பெறலாம். சரிங்களா? ஆக மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர். நன்றி, வணக்கம்.